Hi, welcome back students. This is Ungal Mr. Physics channel. இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாபிக் எக்ஸாம்பிள் 1.12. இது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்ற இந்த கான்செப்ட் கீழே வரக்கூடிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்ற அந்த கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே என்ன செய்ய முடியும், ஈஸியாக இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்ற கான்செப்டை எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கிட முடியும்ப்பா. ஸோ அதுக்காகவே என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த ஈஸியான கொஸ்டின் இதில் 2-3 கேஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 கேஸ் அப்படின்றதுல நம்ம சார்ஜை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்கான எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சி அதை கம்பேர் பண்ண முடியும். தென் ஒன் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இந்த மொத்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய மொத்த கான்செப்டே இதில் சொல்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராப்ளம். சரி, வாங்க பார்க்கலாமா. சரி, இப்போது calculate the electric potential at point P and Q as shown in the figure below. இங்கே நம்மளுக்கு ஒரு +9 மைக்ரோ கூலும்னு சொல்லி ஒரு சோர்ஸ் சார்ஜ் கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் அட் பாயிண்ட் P அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு ஒரு பொட்டன்ஷியல் பார்க்கணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் VP, இந்த பாயிண்ட் Qவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் VQ. சரிங்களாப்பா. ஸோ அப்போது இந்த P வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை RPன்னு எடுத்துக்கிடும். Q வரைக்கும் இருக்கக்கூடிய ஓவரால் டிஸ்டன்ஸ் இந்த சோர்ஸ் சார்ஜிலேருந்து எடுக்கும்போது RQ. சரிங்களாப்பா, RQ டிஸ்டன்ஸ். அப்போது இந்த RP டிஸ்டன்ஸையும் RQ டிஸ்டன்ஸையும் நம்ம இந்த ஃபிகரில் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கிடும் வச்சுக்கணும். சரிங்களா. சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட் இனிஷியலாக கிவன் டேட்டா மாதிரி எழுதிக்கிடுமே. கிவன் டேட்டா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த சார்ஜ் அப்படின்றத +9 மைக்ரோ கூலும் அப்படின்னு எடுத்துக்கிடும். சரிங்களா. தென் இதில் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் Pயில் அப்படின்னு பார்க்கும்போது அதை RPன்னு எடுக்கும்போது 10 மீட்டர்னு சொல்லுவோமா. எஸ், 10 மீட்டர். தென் RQ அப்படின்றது சோர்ஸ் சார்ஜஸில் இருந்து நம்மளுக்கு 16 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஏன்னா 10 + 6 ஓவரால் 16 மீட்டர். தென் இந்த சார்ஜ் எப்படிப்பட்ட சார்ஜ், +9 மைக்ரோ கூலும் அப்படின்ற சோர்ஸ் சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். சோர்ஸ் சார்ஜ் வந்து எப்படி இருக்குன்னா Q அப்படின்றது இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போது இதோடைய பொட்டன்ஷியல் V அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். இதை எப்படி சொல்லுவோம், ஜென்ரலான ஃபார்முலா V = Q/4πε0 R அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்னா பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். சரிங்களாப்பா. நெகட்டிவ் சார்ஜ்னா நெகட்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ அப்போது இந்த பாயிண்ட் Pயில் Pன்ற பாயிண்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் சொல்ல போகிறோம். அப்போ Pன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் VP அப்படின்றது எப்படிப்பா சொல்லலாம், VP = Q/4πε0 RP. சரிங்களா. இதில் இந்த 1/ε0 வேல்யூ நம்ம 9 × 10⁻9 எடுத்துக்கலாமா. தென் Qன்ற இந்த சார்ஜ் வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம், 9 மைக்ரோ கூலும். அப்போது 9 × 10⁻6 டிவைடட் பை இந்த RPன்ற டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொன்னோம், 10 மீட்டர் இல்லைங்களா. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 8.1 × 10⁻3 வோல்ட். ஸோ அதே போல் VQ அப்படின்ற இந்த பாயிண்ட்டுக்கு பாருங்கள், Q/4πε0 RQ. அப்போது இந்த 1/4πε0 வேல்யூவை 9 × 10⁻9 போட்டுருவோம். இந்த Qவோட வேல்யூ 9 × 10⁻6. அது போன VPயில் செஞ்ச மாதிரி என்ன செஞ்சிடும், நியூமரேட்டரில் கரெக்டாக கொடுத்துடலாம். டினாமினேட்டரில் இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன செஞ்சுருப்போம், 16ஆல் டிவைட் பண்ணும். அப்போ இதோட ஆன்சர் VQ அப்படின்றது எப்படி சொல்லலாம், ஆக்சுவலாக 5.03 × 10⁻3 வோல்ட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். VP அப்படின்ற பொட்டன்ஷியலும் VQன்ற பொட்டன்ஷியலும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது VP இஸ் கிரேட்டர் தென் டு VQ. VP அப்படின்றது கிரேட்டர் தென் டு VQன்னு இருக்குது. அப்போது இதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ΔV அப்படின்றது எப்படி சொல்லலாம், VP - VQ அப்படின்னு சொல்லலாமா. ஸோ அப்போ இந்த வேல்யூ 8.1 - 5.03 இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யலாம், சப்ராக்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ இங்கே 3.04 × 10⁻3 வோல்ட். சரிங்களாப்பா. இதுதான் இந்த 2 P and Qன்ற இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சரிங்களாப்பா. சரி, நம்மளுக்கு கொடுத்துருந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம 2 பாயிண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை கம்பேர் பண்ணோம், அதுக்கான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. அடுத்து நெக்ஸ்ட் கேஸில் சப்போஸ் த சார்ஜ் +9 மைக்ரோ கூலும் இஸ் ரீப்ளேஸ்டு பை -9 மைக்ரோ கூலும். ஃபைண்ட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் P and Q. ஸோ இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, இந்த +9 மைக்ரோ கூலும் இருந்த இடத்துல -9 மைக்ரோ கூலும்னு மாற்றிக்கணும்.
ஸோ அதே போகலாம் இந்த பாயிண்ட் பின்ற டிஸ்டன்ஸும் கியூன்ற டிஸ்டன்ஸும் சேம் லைக்கஸ் அதே மாதிரி என்ன செய்யுது 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இது ஒரு 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கு ஃபார் அவே ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்போ சேம் டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது, ஆனால் இதோடைய பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது வேரி ஆகிருக்கும் இல்லைங்களா. ஏன் வேரி ஆகிருக்கும்? பிகாஸ் ஆஃப் சார்ஜ். சார்ஜ் அப்படின்றது எப்படி இடத்துல எப்படி இருக்குது? நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது சரிங்களாப்பா. அப்போ நம்மளுக்கு இங்கே Q ஈக்குவல் டு -9 மைக்ரோ கூலும். இங்கே டிஸ்டன்ஸ் அப்படின்றது எதுவும் சேஞ்ச் ஆகலை, பட் சோர்ஸ் சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது சோர்ஸ் சார்ஜ் Q அப்படின்றது எப்படி இருக்குது? நெகட்டிவாக மாறிடுச்சு. அப்போது த பொட்டன்ஷியல் ஆல்சோ நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா V ஈக்குவல் டு -Q/4πε0R சரிங்களாப்பா. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் Pயில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பார்ப்போம். VP ஈக்குவல் டு Q/4πε0RP. ஸோ இந்த 1/4πε0 வேல்யூ நம்மளுக்கு தெரியும். அஸ் யூஸ்வல் நம்ம அங்கே செஞ்சது போலே தான். ஆனால் இந்த இடத்துல சைன் மட்டும் என்ன செய்யும்? நம்மளுக்கு நெகட்டிவாக வரும். -8.01 × 10⁻³ வோல்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம்ப்பா. தென் VQ இந்த பொட்டன்ஷியலும் -Q/4πε0RQ. ஸோ இந்த வேல்யூ என்ன செஞ்சால் போதும்? ஏற்கனவே நம்ம சிம்பிளை பண்ணது தான், அதில் நெகட்டிவ் சைன் மட்டும் கொடுத்தா போதும். அப்போ -5.03 × 10⁻³ வோல்ட். இந்த ரெண்டில் விச் ஒன் இஸ் கிரேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல -8.01 -5.03. ஸோ இதில் -5.03 தான் கிரேட்டர் வேல்யூ. அப்போது VQ இஸ் கிரேட்டர் than to VP அப்படின்னா சரிங்களா. இந்த வேல்யூவை நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கும்போது del V ஈக்குவல் டு எப்படி பார்க்கணும்? இந்த இடத்துல VQ அண்ட் VP இந்த ரெண்டு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்க்கும்போது டிஃபரன்ஸ் அப்படின்றது என்னப்பா? VP - VQ ஈக்குவல் டு சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே மைனஸ் டேமாக இருக்கனால மைனஸை வெளியே காமனாக எடுத்து வச்சுட்டு 8.01 -5.03 × 10⁻³ வோல்ட். அப்போது ஏற்கனவே இதை நம்ம சிம்பிளை பண்ணி வச்சோம்ல அதே போல் தான் வரும். 3.04 × 10⁻³ வோல்ட். பட் இன்னும் நெகட்டிவ் சைனில் இருக்கும் சரிங்களாப்பா. சரி, இப்போ நம்ம ரெண்டு இடத்துலையும் இந்த ரெண்டு கேஸ்லையும் என்ன செஞ்சுருக்கிறோம்? ஒரு இதில் சோர்ஸ் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணதுனால ஒரு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய பொட்டன்ஷியல் அட் 2 பாயிண்ட்ஸில் எப்படி இருக்குன்றதை ஈஸியாக நம்ம கம்பேர் பண்ண முடிஞ்சு. அடுத்து சீன்ற கேஸ் இந்த எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கால்குலேட் த work done to bring a test charge +2 மைக்ரோகூலும் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு த பாயிண்ட் Q. அப்போது இன்ஃபினிட்டின்ற ஒரு பாயிண்ட்லேருந்து Qன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஒரு சார்ஜை கொண்டு வந்திருக்கோம். அது என்ன சார்ஜு? ஒரு டெஸ்ட் சார்ஜ் +2 மைக்ரோகூலும். அஸ்யூம் தட் த சார்ஜ் +9 மைக்ரோகூலும் இஸ் ஹெல்ட் ஃபிக்ஸட் அட் ஆரிஜின் அண்ட் +2 மைக்ரோகூலும் இஸ் brought from infinity to Q. அப்போது இந்த இடத்துல இந்த ஃபிகரில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜ் தான் இங்கே சோர்ஸாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் +9 மைக்ரோகூலும். இதிலிருந்து இந்த Qன்ற பாயிண்ட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும். இது 16 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. 16 மீட்டர் டிஸ்டன்ஸ் சரிங்களாப்பா. இந்த RQ அப்படின்ற டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இன்ஃபினிட்டியிலேருந்து Qன்ற பாயிண்ட்டுக்கு ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வந்துட்டோம். இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு டெஸ்ட் சார்ஜ், அதுவும் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ். எவ்வளவு? +2 மைக்ரோகூலும் சரிங்களாப்பா. இதை என்ன செய்யணும்? இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸாக இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது என்ன? இந்த இடத்துக்கு ஒட்டன் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இந்த Qன்ற பாயிண்டில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அந்த டெஸ்ட் சார்ஜை கொண்டு வந்ததுனால இதில் இருக்கக்கூடிய ஒட்டன் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஆக்சுவல் V அப்படின்ற ஃபார்முலாவில் W/Q அப்படின்னு சொல்லலாம். அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும், பொட்டன்ஷியல் எனர்ஜியில் இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ε/Qன்னு போடலாம் சரிங்களா. இந்த இடத்துல Q0 அப்படின்றது டெஸ்ட் சார்ஜ்னு போட்டுக்கிடுமா. சரி, இப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ் வெளியே நம்மளுக்கு நல்லா தெரியும். இங்கே நம்மளுக்கு டெஸ்ட் சார்ஜ் அப்படின்றது +2 மைக்ரோகூலும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த பொட்டன்ஷியல் அப்படின்றதுல நம்மளுக்கு VQ அப்படின்ற பாயிண்டில் தான் நம்ம பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையாப்பா. அப்போது ஆல்ரெடி நம்ம VQ அப்படின்ற இந்த பாயிண்ட் அதாவது 16 மீட்டர் டிஸ்டன்ஸில் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. எவ்வளோ இருக்கும்? VQ ஈக்குவல் டு நம்ம இங்கே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா 5.03 × 10⁻³ வோல்ட். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு ஒட்டன். அப்போ ஒட்டனுக்கு W ஈக்குவல் டு
Q into VQ. சரிங்களா, இதை ப்ராடக்ட் பண்ணால் போதும். அப்போ Qவோட வேல்யூ 2 into 10 power minus 6 into 5.03 into 10 power 3 volt. ஸோ நம்ம இதை சிம்பிளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் 10.12 into 10 power minus 3 ஜூல். சரிங்களா, இது 10 power minus 6 இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ டோட்டல் ஒர்க் டன் அப்படின்னு பார்க்கும்போது 10.12 into 10 power minus 3 ஜூல். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கொஞ்சம் உங்களுக்கு என்ன செஞ்சுருந்துருப்பேன், ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆனால் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். சரிங்களாப்பா, சிம்பிளாக என்ன செய்கிற மாதிரி இருக்கும், மல்டிபிள் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே நேரத்தில் சப்ராக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் எளிமையாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த கொஸ்டினை 3 மார்க்கில் கேட்குறதுக்கு மோஸ்ட் சான்சஸ் இருக்குப்பா. சரிங்களா, ஏன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஓரியண்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சரிங்களாப்பா, தென் வை. ஸோ நம்ம அந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பான முறையில் ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டேட்டாவை என்ன செய்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக சிம்பிளை பண்ணுறதுக்கான மெத்தட் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.